everyone, welcome to my channel English with Ritu. இன்னைக்கு நம்ம டே 14 கிளாஸ்ல இருக்கோங்க. இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சதுன்னா ஆல்மோஸ்ட் 2 வாரம் கிளாஸ் நம்ம முடிக்க போறோம். ஸோ நிறைய பேர் உட்காந்துருப்பீங்க ஒரு டவுட்ல, டே 13 கிளாஸே எனக்கு நல்லா மண்டையில் ஏறல, இன்னைக்கு 14 வேறையா அப்படின்னு. அப்படிலாம் எதுவுமே ஃபீல் பண்ணிக்க வேண்டாம். டென்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து இந்த மாதிரி அந்த ரூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம ஃப்ரேம் பண்ணுறது வந்து நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ்னால தான் முடியும். நான் நேற்று 2 வேர்புக்கு ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தேன்னு பார்த்தீங்களா, அதே மாதிரி நீங்கள் வந்து டெய்லியும் 2 வேர்ப் எடுத்து எழுதி பழகிட்டீங்கன்னா ஒரு 10 டேஸில் நல்லா மைண்டில் ஏறிடுங்க. 2 வேர்ப் டெய்லியும் எடுத்து பழகி பாருங்கள். ஹீக்கு அப்போது ஹீ ஷீட் வந்தாலும் இதுதான் வரும், இந்த ப்ளூரல் வேர்ப் வந்தாலும் இதுதான் வருங்கிறது வந்து உங்கள் மைண்டு நல்லா நின்றுங்க. ஆனால் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் முக்கியம், உங்கள் சைட்லேருந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் வைங்க, உடனே எல்லாம் மைண்டில் ஏற்ற முடியாது. ஸோ அதை டெய்லி ப்ராக்டிஸில் பண்ணுங்கள். இப்போ வந்து மைண்டை ஃப்ரெஷ்ஷாக டே 14 கிளாஸ்க்குள்ளே வாங்க ஃபஸ்ட்டு. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ். ஒரு சென்டென்ஸில் என்னென்ன விதமான டைப்ஸ் இருக்குதுன்னு சொல்லி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா 5 விதமான சென்டென்ஸ் வந்து நான் பிரிச்சிருக்கேங்க. நிறைய விதமான சென்டென்சஸ் இருக்குது. இப்போதைக்கு 5 விதமாக நான் இப்போ உங்களுக்கு 5 விதத்தை உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஸோ சிம்பிள் சென்டென்ஸ், இன்டரோகேட்டிவ் ரிப்பீட் பண்ணுங்க. இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ், இம்பரேட்டிவ் சென்டென்ஸ், எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ், நெகட்டிவ் சென்டென்ஸ். ஓகேங்களா? 5 சென்டென்ஸ். இப்போ ஒரு வாக்கியம் பேசுறீங்க, எந்தெந்த விதமாக நம்மளால பேச முடியும் அப்படிங்கிறத இந்த 5 விதமாக பிரிச்சிருக்காங்க. ஓகேங்களா? சிம்பிள், நார்மலாக நம்ம பேசுறது. என் பேர் ரீத்து, நான் இங்கிலீஷ் கிளாஸ் எடுக்கிறேன், நான் தினமும் என்னோடய ட்ரெஸ் கலர் வந்து க்ரீம் கலர், நான் தினமும் ஜிம்முக்கு போவேன், நான் டெய்லி படிப்பேன். சிம்பிளாக நார்மலாக டெய்லி நம்ம யூஸ் பண்ணுற வார்த்தையை தான் சிம்பிள் சென்டென்ஸ்னு சொல்லுவாங்க. ஸ்கை இஸ் ப்ளூ, ஸ்கை வந்து ப்ளூ கலரில் இருக்குது. சூரியன் தினமும் ஈஸ்ட் சைடில் அது உதிக்குது. சிம்பிள், நார்மலாக நம்ம பேசுவோம், இப்படி பேசுவோமா, அதெல்லாத்தையும் தான் சிம்பிள் வார்த்தை, சிம்பிள் சென்டென்ஸ்னு சொல்லுவாங்க. அடுத்து இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேள்வி. ஒரு சென்டென்ஸ் சும்மா சிம்பிளாக மட்டுமே பேசுவீங்களா? சில டைம் நம்ம கேள்வி கேட்போம். அம்மா என்னோட ட்ரெஸ் எங்கே இருக்குது, அம்மா என்னோட அது எங்கே இருக்குது, அம்மா என்னோட ரப்பர் பேண்ட் எங்கே இருக்குது, அம்மா என்னோட கிளிப் எங்கே இருக்குது, அம்மா என்னோட சாக்ஸ் எங்கே வச்சிங்க, அம்மா ஷூ எங்கே வச்சிங்க. எவ்வளோ கேள்வி கேட்பீங்க உங்கள் அம்மா கிட்ட ஒரு நாள். ஸோ இங்கே கேட்குறது இல்லைன்னா உங்களுக்கு ஒரு டவுட் வருதுன்னா இப்போ நீங்கள் ஏன்ட்டு கேட்பீங்க, மேம் இது எப்படி கிளியர் பண்ணணும், டவுட் கேட்குறது. ஒரு கொஸ்டின் மாதிரியான சென்டென்ஸ் பேசுவீங்களா? ஸோ எந்த இடத்துல போனாலும் ஒரு ரெஸ்டாரண்ட் போகிறீங்க, இந்த இதுக்கு எவ்வளோ ரூபா. ஸோ விதமான கேள்வியை வச்சு ஒரு சென்டென்ஸ் கேட்க போகிறோம்னா அது இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ். ஓகேங்களா? வாட் இஸ் யுவர் நேம், ஜஸ்ட் சிம்பிளாக சொல்லியிருக்கேன். உங்களுக்கு நாளானிக்கு இந்த கொஸ்டின்ஸ் வச்சு எந்தெந்த இதெல்லாம் வச்சு கொஸ்டின் கேட்கலான்னு சொல்லி ஒரு கிளாஸே இருக்குங்க. ஸோ இப்போதைக்கு இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ்னால் ஒரு வாக்கியம் வச்சு பேசுகிற சென்டென்ஸ் தான் இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ் சொல்லுவாங்க. சிம்பிளாக பேசினா அது சிம்பிள் சென்டென்ஸ். ஒரு கேள்வி கேட்குற மாதிரி கேட்டால் கேள்வி கேட்குற சென்டென்சஸ் எல்லாமே இன்டரோகேட்டிவ். ஓகேங்களா? அடுத்து இம்பரேட்டிவ். சில டைம் நம்ம ஆர்டர் பண்ணுவோம், போய் எடுத்துகிட்டு வா, அதை தொடாத, எனக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டு வா. ஒரு ஆர்டர் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, ஒருத்தங்களுக்கு ஒரு இது பண்ணுறீங்க, அதிகாரம் பண்ணுறீங்க, நீங்கள் அதை பண்ணக்கூடாது, அதை தொடாத, டெய்லி இதை பண்ணு. ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு ஆர்டர் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, ஆர்டர் பண்ணுற சென்டென்ஸு. இல்லைன்னா ஒரு ரெக்வெஸ்ட், கொஞ்சம் தண்ணி குடிக்க முடியுமா, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறீங்களா. ஒரு பேங்க் போகிறீங்க, உங்களுக்கு ஒரு ஃபார்ம் எழுத தெரியல, கொஞ்சம் இந்த ஃபார்ம் எழுத ஹெல்ப் பண்ணுறீங்களா. இல்லைன்னா உங்கள் பென் கொண்டு வர மறந்துட்டீங்க, அப்போ என்ன சொல்லுவீங்க, எனக்கு கொஞ்சம் பென் தரீங்களா, நான் எழுதிட்டு தரேன். ஸோ அந்த மாதிரி ரெக்வெஸ்ட்டாக கேட்குறது. ஒரு ரெக்வெஸ்ட், ஒருத்தங்கள்கிட்ட ஒரு ப்ளீஸ் பண்ணி ஒரு ரெக்வெஸ்ட் கேட்குறீங்க, அந்த மாதிரி கேட்குற சென்டென்ஸும். இல்லைன்னா ஆர்டர் பண்ணுறீங்க, தொடாத, அதை வைக்காத, அந்த மாதிரி சென்டென்ஸும் இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ வரை 3 சென்டென்ஸ் பார்த்துட்டோம். சிம்பிள், ஒரு கேள்வி கேட்குது அது இன்ட்ரோகேட்டிவ், ஒரு ஆர்டரோ இல்லை ஒரு ரெக்வெஸ்ட் மாதிரி கேட்குறதோ வந்து இம்பரேட்டிவ். அடுத்து எக்ஸ்க்ளமேட்ரினா வேறு எப்படி சென்டென்ஸ் பேசுவீங்க, வாவ்
வாவ் அந்த மாதிரி. ஓகேங்களா? நம்ம நேற்று என்னதில் பார்த்தோம், இன்டர்ஜெக்ஷன்ஸில் ஒரு எமோஷன் வேர்டுன்னு பார்த்தோம். அது வந்து வேர்ட்ஸ் தாங்க, ஜஸ்ட் ஹலாஸ், ஹுரே, ஏ, வாவ், அந்த ஜஸ்ட் வேர்ட்ஸு. இது எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸில் வந்து வேர்ட்ஸ் மட்டுமே இருக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. ஒரே ஒரு வேர்ட் மட்டும் இருக்கணும் அவனுக்கு, ஒரு சென்டென்ஸாகவும் இருக்கலாம். வாட் அ மூவி, என்ன படம்பா அது, அது ஒரு எமோஷன் தானே. ஸோ அது ஒன்றும் நீங்கள் வந்து வாவ் அந்த ஒரு வேர்டோடு நீங்கள் நிறுத்தலை, அந்த பெரிய வேர்டுக்கே நீங்கள் என்ன கொடுக்குறீங்க, ஒரு எமோஷன் கொடுக்குறீங்க. என்ன படம்பா அது. அப்புறம் நிறைய படத்தில் பார்த்தீங்க, என்ன பொண்ணுடா அவ. ஸோ அந்த மொத்த வார்த்தையும் ஒரு எமோஷன் வருது பார்த்தீங்களா, அந்த மொத்த வார்த்தையும் வந்து எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்படி சிங்கிளாக வந்தாலும் இது ஒரு எக்ஸ்க்ளமேட்டரி தான். இப்படி ஃபுல்லாக வாவ் இட்ஸ் ஆசம், ஃபுட் எப்படி இருந்துச்சு, ஃபுட்டு செம்ம டேஸ்ட்டாக பண்ணியிருக்கீங்க. நீங்கள் ஒருத்தங்க சமைச்சு கொடுக்குறீங்க, அவங்க சொன்னேன் செம்ம டேஸ்ட்டாக சமைச்சிருக்கீங்க. அந்த மொத்த வார்த்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு எமோஷன் கொடுத்து பேசுகிறீங்க. அதுதான் வந்து எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ். ஸோ டவுட் இருக்கா? ஓகே, இது வரைக்கும் டவுட் இல்லை தானே, க்ளீனாக போயிடுச்சா? ஓகே, அடுத்து நெகட்டிவ் வேர்ட்ஸ். எல்லா விஷயத்துக்கும் நம்ம கேட்குற எல்லா விஷயத்துக்கும் நம்ம ஆமாம் ஆமாம் சொல்லுவோமா, நீங்கள் அது பண்ணுவீங்களா, ஆமாம் ஆமாம். சில விஷயத்துக்கு நம்ம நோ சொல்லுவோம். அது வந்து அப்போ நோ எப்படி சொல்லுவீங்க? இப்போது நீங்கள் என்ன எப்படி சொல்கிறது, நோ சொல்கிறதுன்னா, ஐ வென்ட் டு ஸ்கூல். இன்றைக்கி நீங்கள் ஸ்கூலுக்கு வந்து இன்றைக்கி நீங்கள் லீவ் போட்டிருக்கீங்க, ஒருத்தன் கேட்குறாங்க இன்றைக்கி ஸ்கூலுக்கு வந்தீங்க, நோ ஐ டிட் நாட் கோ டு ஸ்கூல். நோ போட்டு பேசுகிறீங்க, என்ன போட்டு பேசுகிறீங்க, நோ ஐ டிட் நாட் கோ டு ஸ்கூல். இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிற அந்த வார்த்தையெல்லாம் இல்லை, இந்த நாட் போட்டு டிட் நாட் போட்டு பேசுகிற வார்த்தை எல்லாமே நெகட்டிவ் வேர்ட்ஸ். ஓகே, நெகட்டிவ் சென்டென்சஸ். ஸோ இப்போ புரிஞ்சுதா 5 சென்டென்ஸ் என்னென்னு தெளிவாக தெரிஞ்சிச்சு தானே? எந்தெந்த விதமாக இதை விடையும் நம்ம ஏதாச்சும் பேச முடியும். ஒன்றா கேள்வி கேட்க முடியும், ஒரு ஆர்டர் கொடுக்க முடியும், இல்லைன்னா ஒருத்தங்கள்ட்ட கெஞ்சி பேசுவீங்க, இல்லைன்னா சிம்பிளாக பேசுவீங்க, இல்லைன்னா அப்படியே வியந்து பேசுகிறது. ஸோ இதை மீறி நம்மளுக்கு வேறு இன்னும் நம்ம இருக்காது. ஸோ இதெல்லாம் தாங்க டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ். ஸோ இதில் ஏதாச்சும் ஒரு வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியுமா? இந்த 5 சென்டென்ஸில் ஏதாச்சும் வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியுமா? இதை கவனிங்களேன். சென்டென்ஸ்னாலே நான் உங்களுக்கு என்னன்னு சொல்லியிருந்தேன், சப்ஜெக்டும் ஒரு வேர்பும் இருந்தால் தான் அது ஒரு சென்டென்ஸ்னு சொல்லியிருந்தேன்னா. ஆனால் இதில் கவனிங்களேன், இதில் சப்ஜெக்ட் வேர்ப் இருக்கா? ஏதாச்சும் சப்ஜெக்ட் இருக்கா? இங்கே சப்ஜெக்ட் இருக்கிற மாதிரி தெரியல தானே. ஸோ இந்த இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் மட்டும் இந்த வேர்பை வச்சு ஆரம்பிக்குங்க. டேக் மை பென், ஷட் த டோர், டோன்ட் ஓப்பன் யுவர் ஐஸ், டோன்ட் டச் த டேபிள். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேர்பு, இந்த வேர்புன்னு மட்டும் கிடையாது, எந்த வேர்ப் வச்சுனாலும் ஆரம்பிக்கலாம், அதில் சப்ஜெக்ட் இருக்காதுங்க. ஸோ இதில் வந்து வித்தியாசம் என்னன்னா, இம்பரேட்டிவ் சென்டென்ஸில் மட்டும் நோ சப்ஜெக்ட், இம்பரேட்டிவ் சென்டென்ஸில் மட்டும் சப்ஜெக்ட் இருக்காது. ஓகேங்களா? அண்ட் இன்னொன்று நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, எந்த ஒரு சென்டென்ஸையும் ஒரு கேபிட்டல் லெட்டர் வச்சு தான் ஆரம்பிக்கணும், முடிகிறப்போ ஃபுல் ஸ்டாப் வச்சு முடிக்கணும். இப்போ இந்த தீயில் வச்சு ஆரம்பிச்சிருக்கீங்க. எந்த ஒரு சென்டென்ஸ் ஆரம்பிக்கும் போதும் கேபிட்டல் லெட்டரில் தான் ஆரம்பிக்கணும் அண்ட் முடிகிறப்போ ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சு முடிக்கணும். ஓகேங்களா? இது ஒரு காமனான ரூல். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ், எந்த ஒரு கேள்வி கேட்குற சென்டென்ஸ் வந்தாலும் கடைசியில் இந்த கொஸ்டின் மார்க், என்னது இது, கொஸ்டின் மார்க் போட்டு தான் நம்ம முடிக்கணும். எந்த ஒரு இன்ட்ரோகேட்டிவ் கொஸ்டின் பண்ணுற மாதிரி சென்டென்ஸ் இருந்துச்சுனாலே இந்த இது வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு வியக்கிற மாதிரி சென்டென்ஸ், வாட் அ மூவி, என்ன பொண்ணுடா அவ அப்படிங்கிறப்போ நம்ம எக்ஸ்க்ளமேஷன் போடுவோம். ஸோ எந்த ஒரு இந்த மாதிரி என்னது எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ், ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி நீங்கள் ஒரு சென்டென்ஸ் போட்டாலும் அது ஒரு எக்ஸ்க்ளமேஷன் பாயிண்டோட தான் அது முடியும். ஓகேங்களா? ஏதாச்சும் டவுட் இருக்கா? இம்பரேட்டிவ்க்கு சப்ஜெக்ட் இருக்காது, இது ஒன்று. எந்த ஒரு சென்டென்ஸ் ஆரம்பித்தாலும் இதில் தான் கேப்ஸ் தான் ஆரம்பிக்கும், இதில் தான் முடியும். அண்ட் எல்லா இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ்க்கு கொஷின் கேட்குற மாதிரி சென்டென்ஸ்க்கு கொஷின் மார்க்கில் முடியும். எல்லா இந்த எக்ஸ்க்ளமேட்டரி, இந்த வியக்கிற சென்டென்ஸு இந்த எக்ஸ்க்ளமேஷனில் தான் முடியும்.
ஸோ நான் கிளியராக எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்ல. இந்த சென்டென்ஸ் வந்து இன்னைக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கா? நேற்று மாதிரி கொஞ்சம் கஷ்டமாலாம் இருக்குல்ல, இன்னைக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கா? ஸோ இதுக்கு மேலே சென்டென்ஸை நீ எப்படியெல்லாம் ஃப்ரேம் பண்ணலான்னு சொல்லி நிறைய இது இருக்குங்க. நாளைக்கு நம்ம வந்து மொடால் வேர்ப்ஸ், திரும்ப வேர்ப் பற்றி, ஒரு சென்டென்ஸ்னாலே சப்ஜெக்ட் வேர்ப் வச்சு தானே இருக்குது. நாளைக்கு நம்ம மொடால் வேர்ப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இன்னைக்கு இது ஈஸின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கான ஹோம்ஒர்க் என்னென்னா, ஒரு சிம்பிள் சென்டென்ஸில் ஒரு 5 சிம்பிள் சென்டென்ஸ், இன்ட்ரோகேட்டிவ், இம்பரேட்டிவ், எக்ஸ்க்ளமேட்டரி, இந்த நெகட்டிவ் வேர்ட்ஸ் வச்சு இந்த மாதிரி இந்த 5 இதுலேயும் 5 சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணி பாருங்கள். நீங்களாக இது பண்ணி பாருங்கள். கமெண்ட்ஸில் போடுங்க. நான் வேணால் ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் இருந்தால் கரெக்ட் பண்ணுறேன். ஏதாச்சும் ஒன்று பண்ணுங்கள். ஆக மொத்தம் எல்லா சென்டென்ஸ்லேயும் ஒரு 5 பண்ணுங்கள். அந்த டென்ஸை மறந்துடாதீங்க. டெய்லி ஒரு வேர்ப் எடுத்துக்கோங்க. ஒரு வேர்பை வச்சு அந்த ஃபுல் டென்ஸ் ஃபார்மையும் ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணுங்கள். அதை வந்து விட்டுறாதீங்க. இன்னையிலேருந்து அதை நேரத்தே ஆரம்பிச்சிருப்பீங்க, அது அப்படியே கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஹேங் அவுட் கிடைக்கும். இது ஒவ்வொரு சென்டென்ஸ்லேயும் இன்ட்ரோகேட்டிவில் ஒரு 5 சென்டென்ஸ், இம்பரேட்டிவில் ஒரு 5, எல்லாத்துலேயும் 5 வந்து நம்ம ஃப்ரேம் பண்ணி வைக்கணும். ஓகேங்களா? இதை வந்து ஃப்ரேம் பண்ணி வைங்க. அண்ட் இன்னையோட டே 14 கிளாஸ் முடிச்சுங்க. இந்த கிளாஸ் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அந்த வேர்ட்ஸ் இந்த மாதிரி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டோட ஃப்ரேம் பண்ணுவீங்கன்னு எனக்கு தோணுது. ஸோ அதெல்லாம் கரெக்டாக இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி பண்ணுங்க. நாளைக்கு வந்து மொடால் வேர்ப்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்னையோட டே 14 கிளாஸ் முடிஞ்சுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் பிடிச்சிருந்தா இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் வேறு என்ன சொல்லணும்? அவ்வளோதாங்க. டே 15 கிளாஸில் நம்ம மீட் பண்ணலாம். பாய்.